பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பிடுவார். வித்தியாசங்களை உண்டு பண்ணுகிறவர். இதிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு பலத்திலும் ஞானத்திலும் ஆண்டவர் வித்தியாசம். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் பாதுகாப்பிலே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். வேதத்துல யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே எகிப்திற்கு பார்வோனுக்கு விரோதமாய் கர்த்தர் வாதைகளை அனுப்பும் போது அந்த எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்ட வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு அதுல ஒரு காரியம் யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 12-13 வருஷங்களை வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது, அந்த ராத்திரியில நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போ, எகிப்து தேசத்துள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராயிருக்கிற எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இங்க எகிப்து கர்த்தர் அதம் பண்ணுவேன் என்று சொல்றார். ஆனால் ஆட்டுக்குட்டி பஸ்கம் ரத்தம் பூசப்பட்ட ஒவ்வொருடைய வீடுகளில விட்டு நான் என்ன பண்ணுவேன், கடந்து போவேன். அவர்களுக்குள்ள வந்த வாத உங்களுக்குள்ள வராது என்று சொல்லி சொல்லுகிறது வாசிக்கிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே, யாரிடத்துல இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, பாதுகாப்பு என்ற ரத்தத்துக்குள்ள ரத்த கோட்டைக்குள்ள நம்ம இருக்கிறோமோ அவர்களுக்கும் மற்றொன்று கர்த்தர் அந்த பாதுகாப்புல வித்தியாசத்தை உண்டு பண்ண போறாங்க. நம்மை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் என்ற பாதுகாப்பு இருக்கும் என்று சொன்னால் எல்லா விதமான பொல்லாப்புக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து போறாங்க. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய உன்னத மறைவில இருக்கும் போது நமக்கு அடைக்கலத்தை அவருடைய தூதர்களை கொண்டு கர்த்தர் நம்ம பாதம் கல்லிடாதபடி அவள் ஏந்தி கொண்டு போகிறவர்களா இருக்கிறார். எப்போனா அவருடைய மறைவில நம்ம இருக்கப்படுறோம். அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பிலே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இயேசுவின் ரத்தம் என்றதான அதுக்குள்ள நம்ம கடந்து வரப்படும் போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த பாதுகாப்புல வித்தியாசத்தை உண்டு பண்ணார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பாதுகாப்புல வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவராக. வேதத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரத்தம் எங்கெல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டியானுடைய இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு வீடுகளிலே பூசப்படும் போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் ரத்தத்தினால பாதுகாப்பு இருக்கப்படும் போது அவன் வேதம் சொல்கிறது, அவன் எப்படிப்பட்ட வியாதின் மத்தியிலும் வாதைகளின் மத்தியிலும் பொல்லாப்புகள் மத்தியிலும் இடுக்கணியின் மத்தியிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவரை சார்ந்த குடும்பங்களையும் பாதுகாப்பு. யோபினுடைய குடும்பத்தை கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்படும் போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பிலே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி நடத்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக.